ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் கொடுத்துட்டு அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் நெட்வொர்க். இதில் இந்த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 3 இயர்ஸாவது கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் related to electrical or electronics or instrumentation, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப ரீட்ரா பண்ண போகிறேன். சேம் இந்த கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீட்ரா பண்ண போகிறேன். ரெசிஸ்டர், again one more resistor, இங்க நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா V0, இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் VI. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதும் போது நான் என்ன பண்ண போகிறேன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ V0 எப்படி எழுதலாம்னா V0 ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம், VI ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். அண்ட் இங்கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா R1 அப்படியே தான் வரும். ரெசிஸ்டர் எப்போவுமே சேமாக தான் வரும். இங்கே இருக்கிற R2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கெப்பாசிட்டர் எப்போயுமே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்னா 1/SCன்னு எழுதுவோம், 1/SC. இண்டக்டர் எப்போவுமே எப்படி எழுதுனா SLன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது இது வந்து இன்டகிரேட்டிங் ஆஃப் கெப்பாசிட்டர் நம்ம எப்படி எழுதணும் 1/SCன்னு எழுதுவோம். இது வந்து இண்டக்டர் எப்படி எழுதுனா D/DTயை Sன்னு எழுதுவோம். ஸோ இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு நம்மளோட லூப் எழுதணுன்றதுக்காக இதோட வேல்யூ நான் வந்து V1ன்னு அசியூம் பண்ணுறேன். அண்ட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I2 கரண்ட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதை VI ஆஃப் எஸ் V0 ஆஃப் எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணாமல் VI V0ன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த எஸ்ஸோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இது எப்படி நான் எழுதுகிறேன் அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பனன்ட்ஸை நம்ம எடுத்து அதில் எப்படி அந்த நெட்வொர்க்கில் எப்படி நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குது இல்லை வோல்டேஜ், அதாவது நம்ம ஒவ்வொரு பொசிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எய்தர் KVL அப்ளை பண்ணலாம் இல்லைனா KCL அப்ளை பண்ணலாம். KCL ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி இந்த ஓவரால் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம் இன்ட்டு சிக்னல் ஃப்ளோகிராஃபாக. இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த பிரான்ச்சுக்கு நான் எடுக்க போகிறேன். இந்த பிரான்ச் ஹரிசாண்டல் பிரான்ச் நான் எடுத்தேன் அப்படின்னா இதில் நான் எப்படி எழுதலாம்னா I1 எடுக்கலாம். ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் I1 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இது வந்து V1, இந்த நோடு வந்து V1 நோடு, VI நோடு, இது வந்து V1 நோடு. எப்படி எழுதலாம் VI minus V1 divided by இந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா R1 காம்பனண்ட். இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், 1/R1 into VI minus 1/R1 into V1ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா I1ஓட வேல்யூ. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதில் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இதை நான் திரும்ப எப்படி ரீரைட் எழுதுறேன்னு பாருங்கள், 1/R1 into VI plus minus 1/R1 into V1ன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா, இதுதான் I1ஓட வேல்யூ. டேக் திஸ் as equation number 1. ஓகேங்களா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் என்ன பண்ண போகிறேன்னா வெர்டிக்கல் இந்த பிரான்ச் எடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கல் பிரான்ச்சில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா V1 ஜென்ரல் ஃபார்மேட்டு நமக்கு தெரியும், V is equal to I into R. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது டவுன்வர்ட் டைரக்ஷன், இது அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ I1 மைனஸ் I2 இன்ட்டு இந்த காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்டோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ இதோட வேல்யூ எப்படி எழுதலான்னு பாருங்கள், I1 மைனஸ் I2 இன்ட்டு 1/SC.
ஸோ இதில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா I1 மைனஸ் I2 இன்ட்டு 1/Sன்னு எழுதியிருக்கோம். இதே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா தேர்ட் காம்பனண்ட். ஸோ இந்த பிரான்ச் எடுத்துக்கலாம். இந்த பிரான்ச்சில் இங்கே இருக்கிற நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் நோடு V0. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள் R2. ஸோ இந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்பனண்ட் R2. ஸோ இதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா I2 கரண்ட் தான் இதில் ஃப்ளோ ஆகுது. அப்போ I2 கரண்ட் எப்படி எழுதலான்னு பாருங்கள். I2 is equal to I is equal to V/R இந்த காம்பினேஷனில் வருமா? அப்போ Vன்றது V1 minus V0 divided by R2. ஸோ V1 minus V0 divided by R2. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் 1/R2 into V1 minus 1/R2 into V0. ஸோ இப்போ இதை வந்து நான் அடிஷனாக நான் எழுத போகிறேன். ஸோ 1/R2 into V1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 1/R2 into V0. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா I2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த வேர்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா SL இருக்குது. SLல நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த காம்பனண்ட்டை நம்ம V0ஓட வேல்யூ. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் வைப்போம். V0 is equal to V is equal to I into R. Iன்றது I2 into SL. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. ஸோ I2 is equal to that is V0 is equal to ஸோ அந்த வேர்ட்டிக்கலில் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா V0 is equal to I2 into SL. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃப்ரம் த சர்க்கியூட். ஸோ ஃபஸ்ட்டு திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். நம்ம வேர்ட்டிக்கல் இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை நம்ம நெட்வொர்க்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பிரான்ச் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த R1 பிரான்ச். இந்த R1 பிரான்ச் எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 நோடுக்கு பிட்வீனில் இந்த காம்பனண்ட் இருக்குது. அப்போ I1 இஸ் ஈக்குவல் டு இதில் ஃப்ளோர் கரண்ட் I1 இஸ் ஈக்குவல் டு VI மைனஸ் V1 டிவைடட் பை R1 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வெர்டிக்கல் இதை எடுக்கலாம். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த காம்பனண்ட்டை பொட்டென்ஷியல் தான் நம்ம எப்போவுமே எடுக்குவோம். ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு காம்பனண்ட்டோட வேல்யூ I1 இன்ட்டு இங்கே I2வும் கரண்ட் ஆகுது. அப்போ I1 மைனஸ் I2 இன்ட்டு இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ. அடுத்து ஹரிசாண்டல் எடுக்கலாம். இந்த ஹரிசாண்டல் எடுத்தோம் அப்படின்னா V1 மைனஸ் V0 டிவைடட் பை R2. அடுத்து இந்த வெர்டிக்கல் எடுக்கலாம். இந்த வெர்டிக்கலில் இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V0. இப்போ V0 இஸ் ஈக்குவல் டு I2. இதில் I2 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. I2 இன்ட்டு SL. ஸோ வேறு ஏதாவது காம்பனண்ட் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் I1ன்றது அவுட்புட். I1 வந்து பார்த்திங்கன்னா V1 அண்ட் VI ரெண்டுமே ஆட் பண்ணி வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்டில் மீட் ஆகிற வேல்யூஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் அவுட்புட் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாட் வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1க்குள்ளது. ஈக்குவேஷன் நம்பர் 1க்குள்ளது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த டாட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வேல்யூ, தட் இஸ் I1 பாயிண்ட். ஸோ I1ன்றது நம்மளோட அவுட்புட் I1. இப்போ 2 பாயிண்ட் நமக்கு மீட் ஆகுது. ஒன்று VI, இன்னொன்று V1. அதனால VIக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், V1க்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது VI, இது V1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். 2 வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ VIலேருந்து ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஆட் பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிறது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 1/R1. ஸோ 1/R1ன்றது இந்த மாதிரி இருக்கும், 1/R1. ஸோ VI இன்ட்டு 1/R1 I1ல் ஜாயிண்ட் ஆகுது. அதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், மைனஸ் 1/R1 இன்ட்டு V1. V1ஓட என்ன மல்டிப்ளை ஆகுது, -1/. எப்போவுமே மைனஸ் வந்ததுன்னா ஃபீட்பேக் எடுக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபீட்பேக் எடுக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலிருந்து ஒரு கர்வ் மாதிரி வரைகிறேன். நமக்கு ஃபீட்பேக் பார்த்து இப்படி தான் நம்ம வரைவோம்னு நமக்கு தெரியும். இதோட வேல்யூ -1/R1. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த டயக்ராம் ஈக்குவேஷன் நம்பர் 1 படி நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ I1ஓட வேல்யூ என்னது, I1ன்றது மீட்டிங் பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/R1 இன்ட்டு V1, 1/R1 இன்ட்டு VI. அடுத்து பார்த்தீங்கன்னா -1/R1 இன்ட்டு V1, -1/R1 இன்ட்டு V1. ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த பாயிண்ட் வந்துடுது, தட் இஸ் அவுட்புட்.
இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் டயக்ராம் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? V1 is equal to I1 minus I2 into 1 by SC. ஸோ இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. 1 by SC into I1 plus minus I2 of 1 by SCன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டும் ஆட் ஆகுது. ஸோ I1 and I2. ஸோ இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால I2 அப்படியே வச்சுட்டு minus 1 by SCக்கு இந்த மைனஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதாவது திரும்ப இங்கே ரீரைட் எழுதுகிறேன். 1 by SC into I1 plus minus 1 by SC into I2. இப்போ I1ன்றது ஒரு காம்பனண்ட் நோடு, I2ன்றது ஒரு நோடு. இப்போ V1ன்றது நம்மளோட அவுட்புட் வேல்யூ. இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். V1ன்றது அவுட்புட், I1ன்றது ஒரு நோடு, இன்னொரு நோட் பார்த்தீங்கன்னா I2 நோட். இப்போ இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா V1. ஓகேங்களா? இப்போ I1ஓட எது மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். I1ஓட எது மல்டிப்ளை ஆகுது? 1 by SC. அதே போல் I2லேருந்து மைனஸ் 1 by SC. மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபீட்பேக் பார்த்தா நம்ம எடுக்கணும். ஸோ ஃபீட்பேக் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா இது minus 1 by SC. ஸோ இதோட வேல்யூ தான் V1. V1 is equal to 1 by SC into I1 plus I2 into minus 1 by SC. இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணுற பாயிண்ட் V2. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். The equation number 3 பாருங்க. I2 is equal to 1 by R2 into V1 plus minus 1 by R2 into V0. So I2ன்றது ஒரு அவுட்புட். ஸோ இது I2 வேல்யூ. இது எந்த ரெண்டு வேல்யூ ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா V1 நோடு, V0 நோடு. இது V1 நோடு, இது V0 நோடு. இப்போ V1 எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணிடுறேன். பிகாஸ் இது 1 by ப்ளஸில் இருக்குது, 1 by R2. இது பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபீட்பேக் எடுத்துக்கலாமா? ஃபீட்பேக்கை எடுத்துட்டு minus 1 by R2. இப்போ இது நோடு எப்படி எழுதலான்னு பாருங்கள். I2ன்றது ரெண்டுத்தையும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஆடிக்ஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது 1 by R2. இது வந்து பார்த்தீங்கன்னா minus 1 by R2 into V0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளது. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4க்குள்ள டயக்ராம் வரையலாம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா V0. இது V0. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I2ன்றது ஒரு நோடு, I2 நோட். இப்போ இது ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை ஆகி இந்த அவுட்புட்டாக வருது. இதோட வேல்யூ SL. ஸோ SL into I2 is equal to V0. இதுதான் இந்த லாஸ்ட் டயக்ராம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா merge பண்ணி ஒரே டயக்ராமை நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். V1, I1, VI, I1, V1 இந்த மூணு நோடு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோடு VI, I1, V1. இது அப்படியே நேம் எழுதுறேன் நான். இட் இஸ் VI, I1, V1. இது அப்படியே டயக்ராம் வரைஞ்சிடலாம். இதிலிருந்து நமக்கு மிடில் வந்ததுங்களா? இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by R1. இது ஃபீட்பேக்காக வந்தது. இந்த ஃபீட்பேக் நோடோட வேல்யூ -1 by R1. இது நோடோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள் செகண்ட்னா I1, V1, I2. I1, V1, I2. இதில் I1 இருக்குது, V1 இருக்குது. அடுத்த நோடு I2 வரைஞ்சிக்கலாம். I2. இப்போ இந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சுங்க. I1லேருந்து V1க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 by SC. I1லேருந்து V1க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 by SC. அடுத்து பாருங்கள், இதிலிருந்து ஃபீட்பேக் I2லேருந்து V1க்கு ஃபீட்பேக். I2லேருந்து V1க்கு ஃபீட்பேக் பாத். இதோட வேல்யூ -1 by SC. ஸோ செகண்ட் டயக்ராம் முடிச்சிட்டோம். தேர்ட் டயக்ராம் V1, I2, V0. V1, I2, V0 இந்த நோடு எழுதணும். V1, I2 இதோட வேல்யூ V0. V1, I2, V0. அதனால இன்னொரு நோடு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டயக்ராம் வரையலாம். V1லேருந்து I2க்கு கான்ஸ்டன்ட் +1 by R2. V1 to I2. V1 to I2 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by R2. அடுத்து V0லேருந்து I2க்கு ஃபீட்பேக் பாத் -1 by R2. V0லேருந்து I2க்கு ஃபீட்பேக் பாத்தோட வேல்யூ -1 by R2. அடுத்து I2லேருந்து V0. I2லேருந்து V0 ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சி இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ SL. இது வரைஞ்சிட்டோம்.
இப்போ இந்த 4 டயக்ராமையுமே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு டயக்ராமாக நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைஞ்சாச்சு. இது VI, இது V0, இது அவுட்புட். ஸோ இதில் இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/1 எழுத போகிறோம். இதுக்கு நான் நோடுக்கு நேம் வச்சுக்கிறேன். V1, I1, V1, I2, V0 இப்படி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம் வச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த I1, V1 எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுனால திரும்ப நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4, 5. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ இது 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பாருங்கள் 1/R1, இதோட வேல்யூ 1/SC, இதோட வேல்யூ 1/R2, இதோட வேல்யூ SL. இதுக்கு ஃபீட்பேக் எடுக்கலாம். இதோட ஃபீட்பேக் எடுத்தோம் அப்படின்னா -1/R1, இதோட ஃபீட்பேக் -1/SC, இதோட ஃபீட்பேக் -1/R2. இப்போ உங்களுக்கு இந்த I2, V1 எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபைனலாக வர்ற அவுட்புட் மட்டும் எடுத்துக்கலாம். இது V0, இது VI வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அக்கார்டிங் டு நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் மோசன்ஸ் தியரம் ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு எல்லாமே ஃபீட்பேக்கில் இருக்குது. இது எல்லாமே இது ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத்தை தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. இந்த ஃபார்வர்ட் பாத்துக்கு மொத்த டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. அப்போ K is equal to 1ன்னு வரும். ஸோ K is equal to 1க்கு P1ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபார்வர்ட் பாத் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இது 1, 2, 3, 4, 5. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/R1, இதோட வேல்யூ 1/SC, இதோட வேல்யூ 1/R2, இதோட வேல்யூ SL. ஸோ அப்போ நம்ம P1ஓட வேல்யூ எப்படி எழுதலான்னு பாருங்கள். P1 is equal to multiplication of all the values 1/R1 into 1/SC into 1/R2 into SL. இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வேல்யூ எப்படி எழுதலாம்? L divided by R1 R2 into C. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா P1ஓட வேல்யூ. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேறு ஃபார்வர்ட் பாத் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் லூப் கெயின் கேல்குலேட் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல் லூப் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது போயிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இது ஒரு லூப் வரும். அகெயின் இந்த லூப் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 4க்கு போயிட்டு அகெயின் 3K வருது. அப்போ இது ஒரு லூப். 4th எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 போயிட்டு அகெயின் 5லேருந்து 4க்கு வருது. வேறு ஏதாவது நமக்கு லூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ நமக்கு எத்தனை இண்டிவிஜுவல் லூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் லூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3க்கு போயிட்டு திரும்பவும் 2K ரிட்டர்ன் ஆகுது. இதோட வேல்யூ 1/SC, இதோட வேல்யூ -1/R1. அப்போ L1 எப்படி எழுதலான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -1/SR1Cன்னு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் L1 வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது L2 இண்டிவிஜுவல் லூப் செகண்ட் லூப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 3லேருந்து 4க்கு போயிட்டு அகெயின் 3க்கு வருது. 3லேருந்து 4க்கு போயிட்டு அகெயின் 3க்கு ரிட்டர்ன் ஆகுது. இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 1/R2, இதோட வேல்யூ -1/SC. அப்போ L2 எப்படி எழுதலாம்? L2 is equal to -1/SR2Cன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லூப் 4லேருந்து 5 போயிட்டு அகெயின் 4க்கு வருது. தட் இஸ் L3 லூப் 3. 4லேருந்து 5க்கு போகுது. இதோட வேல்யூ SL. திரும்பவும் எதுக்கு வருதுன்னா 4K ரிட்டர்ன் ஆகுது. -1/R2. இது 5, இது 4. அப்போ இது எப்படி எழுதலாம்? L3 is equal to multiplication of இந்த constant value -SL divided by R2. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இண்டிவிஜுவல் லூப். அடுத்து நான் டச்சிங் லூப்ஸ் பார்க்க போகிறோம். நான் டச்சிங் லூப்ஸ்க்கு 3 நான் டச்சிங், 2 நான் டச்சிங் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 நான் டச்சிங் லூப்ஸ். 2 நான் டச்சிங் லூப்பில் இப்போ இந்த பாருங்கள், இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. இந்த லூப்பில் எத்தனை லூப்ஸ் வந்து
2 லூப் வந்து டச் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு லூப், இது ஒரு லூப். இந்த 2 லூப்புமே நமக்கு டச் ஆகாது. அது L1 அண்ட் L2. இப்போ இந்த L2 எடுத்தீங்க அப்படின்னா L2 L3யோட டச் ஆகிருக்கு. அதே போல் L2 L1ஓட டச் ஆகிருக்கு. ஸோ டச் ஆகாமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லூப் தான். ஸோ அதுதான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ நான் டச்சிங் லூப்ன்றதுனால 2ன்றதுனால ஃபஸ்ட்டு லூப்பு, இது செகண்ட். 2 நான் டச்சிங் லூப்பில் ஃபஸ்ட்டு லூப். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா L1 இன்ட்டு L3. L1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். L1ஓட வேல்யூ என்னன்னா இது L3யோட வேல்யூ. ஸோ அதை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். L1ஓட வேல்யூ இது 2, இது 3. இதோட வேல்யூ SC, இதோட வேல்யூ 1/SC, இதோட வேல்யூ -1/R1. அதே போல் 4, 5 இது ரெண்டுத்துக்கும் டச் இல்லை. 3யும் 4ம் நடுவில் நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டுமே டச் ஆகாமல் இருக்கிற லூப்பாக தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் இது 2 நான் டச்சிங் லூப். இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள். 1/SC இன்ட்டு -1/R1 இன்ட்டு -1/R2 இன்ட்டு SL. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு S இருக்குது, இங்கே ஒரு S இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இங்கே நியூமரேட்டரில் L இருக்குது. L டிவைடட் பை R1 R2 இன்ட்டு Cன்னு எழுதலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டச்சிங் லூப்போட வேல்யூ. ஸோ இப்போ 2 நான் டச்சிங் லூப்போட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா P12 is equal to L டிவைடட் பை R1 R2 இன்ட்டு C. அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா டெல்லோட வேல்யூ, கால்குலேஷன் ஆஃப் டெல் அண்ட் டெல் கே வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தோம் நம்ம கேவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் 1ன்னு பார்த்தோம். அப்போ டெல் 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். டெல்லுக்கு ஃபார்முலா தெரியும். டெல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ். நமக்கு மொத்தம் எத்தனை இண்டிவிஜுவல் லூப்ஸ் வந்ததுன்னு பாருங்கள். L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3. நமக்கு மொத்தம் டோட்டலாக 3 இண்டிவிஜுவல் லூப்ஸ் வந்தது. ப்ளஸ் நமக்கு எத்தனை நான் டச்சிங் லூப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நான் டச்சிங் லூப் ஒரே ஒரு நான் டச்சிங் லூப், தட் இஸ் P12. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 மைனஸ் ஆஃப் L1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள். L1 இஸ் ஈக்குவல் டு -1/SRC. அதை எப்படி எழுதலாம், -1/SR1C ப்ளஸ் அடுத்து L2ஓட வேல்யூ. L2ஓட வேல்யூ பாருங்கள். L2 இஸ் ஈக்குவல் டு -1/SR2C. இதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். -1/SR2C ப்ளஸ் அடுத்து L3யோட வேல்யூ. L3 இஸ் ஈக்குவல் டு -SL/R2. அதை எழுதிடலாம். -SL டிவைடட் பை R2. ஸோ இது எல்லாமே மைனஸில் காமனாக இருக்குது. ப்ளஸ் P12ஓட வேல்யூ L டிவைடட் பை R1 R2C ப்ளஸ் L டிவைடட் பை that is P12 value R1 R2 into C. ஸோ இதோட டெல்லோட வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுலேயும் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அகெயின் ப்ளஸ் இன்ட்டு இந்த மைனஸ் வந்து மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ டெல்லோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு பாருங்கள். டெல் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1/SR1C plus 1/SR2C plus SL divided by R2 plus L divided by R1 R2 into C எழுதுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல் வேல்யூ. அடுத்து டெல் 1 கண்டுபிடிக்கணும். டெல் 1 is equal to 1 minus of இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் நமக்கு எத்தனை இண்டிவிஜுவல் லூப் டச் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஃபார்வர்ட் பார்க்கணும். நம்ம ஃபார்வர்ட் பார்த்து நமக்கு தெரியும். நம்ம இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இதுதான் நம்மளோட ஃபார்வர்ட் பாத். இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இந்த இண்டிவிஜுவல் லூப் எதுவுமே டச் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் எல்லாமே டச் ஆகிருக்கு. அதனால நமக்கு டச் ஆகாமல் இருக்கிற லூப் எதுவுமே இல்லைன்றதுனால இங்கே 0. அப்போ டெல் 1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்து மாசன்ஸ் ஃபார்முலா. மாசன்ஸ் கெயின் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். Mawson's gain formula for a transfer function என்னது, transfer function is equal to that is 1 by del into summation k value pk into del k.
இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேவோட வேல்யூ என்னது 1. அப்போ 1/del இன்ட்டு del 1 இன்ட்டு P1. நமக்கு del 1ஓட வேல்யூ தெரியும் 1. அப்போ எப்படி எழுதலாம்? 1/del இன்ட்டு P1 மட்டும் வரும். del 1ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே நமக்கு நல்லா கிளியராக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னது? V0 divided by Vi. ஸோ இங்கே எழுதலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V0 divided by Vi அப்படி இல்லைனா V0 of S divided by Vi of S is equal to 1/del into P1. del 1ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். P1ஓட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிடலாம். P1 is nothing but L divided by R1 R2 into C. So அப்போ V0 divided by Vi is equal to L divided by R1 R2 C. இது வந்து P ஓட வேல்யூ. the whole thing divided by del ஓட வேல்யூ எடுத்து எழுதலாம். del ஓட வேல்யூ என்ன வந்தது? 1 plus 1/S R1C plus 1/S R2C plus SL divided by R2 plus L divided by R1 R2 into Cன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். LCM எடுக்க போகிறேன். இது எப்படி LCM எடுக்கலான்னு பாருங்கள். இது எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? S இருக்குது, R1 இருக்குது, இதில் C இருக்குது, இதில் S R2 இருக்குது. அப்போ R2 வரும். எல்லாம் R2 இருக்குது, R1 R2 C. இப்போ எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் நமக்கு என்ன வரணும்னா S R1 R2 Cன்றது நம்ம LCMமாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ S R1 R2 C தான் LCM. இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். R1 R2 into C the whole thing divided by இதில் நமக்கு LCMல எது மிஸ்ஸிங்னு பாருங்கள். எல்லா டம்மே மிஸ்ஸிங். அப்போ இதில் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். S R1 R2 C ப்ளஸ் இந்த நியூமரேட்டரில் நமக்கு 1 மட்டும் தான் இருக்குது. அதனால கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை. டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். S இருக்குது, R1 இருக்குது, C2 இருக்குது, C இருக்குது. அப்போ எது இல்லை? R2 இல்லை. அப்போ R2 இதில் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் பாருங்கள் S இருக்குது, R2 இருக்குது, C இருக்குது. எது இல்லை? R1 இல்லை. அப்போ நியூமரேட்டரில் R1 மல்டிப்ளை பண்ணலாம். R1 ப்ளஸ் இந்த டேர்ம் பாருங்கள். இங்கே S நமக்கு Lோட வேல்யூ இருக்குது. ஸோ SL மறந்துடாதீங்க. இந்த SLோட தான் இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். SL இன்ட்டு R2 மட்டும் இருக்குது. இதெல்லாம் மிஸ்ஸிங். S R1C மிஸ்ஸிங். அப்போ S R1C மல்டிப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் L இன்ட்டு இங்கே என்ன டேர்ம் மிஸ்ஸிங் இருக்குது பாருங்கள். R1 R2C இருக்குது. இது மிஸ்ஸிங். S மட்டும் மிஸ்ஸிங். அப்போ S L இன்ட்டு S the overall value divided by LCM எடுத்தது என்ன வந்தது? S R1 R2C. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா R1 R2C இதில் ரெண்டுத்துலேயுமே கேன்சல் ஆகிடும். R1 R2C கேன்சல் ஆகிடும். எது மட்டும் தான் இருக்கும்? S மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த S நான் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். அப்போ எப்படி எழுதலாம்? SL divided by S R1 R2C plus R2 R1 plus SL. இதை உள்ள நம்ம ஸ்கொயர் பண்ணனா என்னாக்கும்? S ஸ்கொயர் L R1C plus SLன்னு எழுதலாம் இந்த டேர்ம். இப்போ நான் இதை ஆர்டராக எடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து S ஸ்கொயர் டேர்ம், அதுக்கப்புறம் வந்து S டேர்ம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அப்போ SL டிவைடட் பை S ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட் எழுதுகிறேன். S ஸ்கொயர் L R1C ப்ளஸ் எஸ்ஸை காமன் எடுத்துடலாம். இதில் எஸ்ஸை காமன் எடுத்தோன்னா ரிமைனிங் வேல்யூ R1 R2C ப்ளஸ் L. இதில் வந்து L மட்டும் இருக்குது. வேறு ஏதாவது டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா R2 ப்ளஸ் R1 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ணுறேன் R1 ப்ளஸ் R2ன்னு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு நெட்வொர்க் கொடுத்தாலும் அந்த நெட்வொர்க்கில் இருந்து நம்ம எய்தர் கேவிஎல் அப்ளை பண்ணி இல்லை கேசிஎல் ரெண்டு மர்ஜ் பண்ணி கேவிஎல் அண்ட் கேசிஎல் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கண்டுபிடிச்சி அதிலிருந்து மாசன்ஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா we can easily calculate the transfer function. Thank you.